திருப்பதி திருமலையில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதான சாப்பாட்டுடன் மசால் வடை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்குவதற்காக அன்னதானம் கூடம் ஒன்றை இயங்கி வருகிறது. இதில் நாள் ஒன்றுக்கு காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 முதல் 80,000 பக்தர்கள் இது உணவருந்தி வருகின்றனர். இந்த நிலையில புதிதாக வந்த அறங்காவலர் குழு தலைவரான PR நாயுடு அந்த உணவுடன் அவர்களுக்கு மசால் வடை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் என்று இதற்கு முன்னதாகவே இந்த அறங்காவலர் குழு கூட்டத்தில் இந்த வழங்கப்படுவதற்கான யோசனை நடைபெற்று வந்தது. இதற்காக கடந்த சில வாரங்களாக அந்த வடை தயாரிக்கும் இயந்திரங்கள் அந்த வடை தயாரிக்கக்கூடிய இடம் போன்றவற்றை தயார் செய்து வந்த நிலையில் இன்று இந்த இலவச உணவுடன் அன்னதானத்துடன் மசால் வடை வழங்கப்பட்டு வருகிறது. இது தற்போது நாள் ஒன்றுக்கு 35,000 வடைகள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது.